இந்த வீடியோவில் டே 1 ஆஃப் கொடைக்கானலில் என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கலாம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டலோட செக்இன் டைம் 12 PM. நாங்கள் ஒரு 8 AM ரீச் ஆகிட்டோம். அதுவரை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு டீ, காஃபி, பால்கோவா பால்லாம் குடிச்சிட்டு போட்டிங்குள்ளே போயிட்டோம். கொஞ்சம் லேக்கோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இது ஒரு மேன்மேட் லேக். இந்த லேக்கை 1863 சார் ஹென்ரி லவ்விங் அவரோட சொந்த செலவில் உருவாக்குனார். இதோட ஃபஸ்ட்டு போட் தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வந்தார். 1890 போட் கிளப் கொண்டு வந்தாங்க. தென் போட்டிங் முடிச்சுட்டு அகெயின் ஸ்நாக்ஸ் சாப்பிட போனோம். சும்மா அந்த அக்கா கிட்ட சீசன்லாம் எப்படி இருக்குக்கா, வியாபாரம்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டோம். அதுக்கு அந்த அக்கா அவங்களோட மன குமுறல்களை எங்ககிட்ட கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே கேளுங்க. சீசனே கிடையாது. அப்படியா? இதே மாதிரி ஃப்ரீயாவே தான் இருந்துச்சு. அப்படியா? எதுவுமே கிடையாது சார். இந்த தடவை ரொம்ப மாட்டுவோம் எல்லாருமே. இல்லைன்னா எப்படினாலும் மே 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் கூட்டமாக இருக்கும். ஆனால் அந்த அளவு மே மாதமே சுத்தமாக இருந்துச்சு. எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடிப்பேன் நான்லாம். கேன்சல் பண்ணல, ஒன்வே ஃபுல்லாக மாற்றி விட்டாங்க. ஓகே. ஏன்னா நேருக்கு போய் தான் எங்களுக்கு இருக்கா, நீங்கள் இந்த பக்கம் வருவாங்க. வந்தாலும் ஒன்று எங்கே போல பாவம். போன சீசன்லேருந்து இன்ன வரைக்கும் இ பாஸ் கண்டினியூ தான் ஆகிட்டு பாதிக்கப்படுது சார். ஒன்வேவே மாற்றணும் கண்டிப்பாக. இ பாஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இதை வச்சுதான் வாழ்வாதாரம் எங்களுக்கு தள்ளுவண்டி இந்த மாதிரி கடை போட்டிருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. அவ்வளோதான். ஒன்வேவே மாற்றி விட்டு எங்களுக்கு குழப்புக்கு ஏதாவது வழி பண்ணால் போதும். தென் பிரையன் பார்க் போயிட்டோம். இது 1686 அப்போல கவர்னர் இதை பப்ளிக்காக கொடுத்தாரு. 1823 to 1840 வரை இது ஒரு கல்லறை தோட்டமாக இருந்துச்சு. தென் 1858 ஃபயரில் அழிஞ்சு போச்சு. ஸ்கூலில் லீவ் கூட ஹெட்மாஸ்டர் வாங்கிடலாம். பொண்டாட்டிக்கிட்ட ட்ரிப்புக்கு பெர்மிஷன் வாங்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி உங்கள் பொண்டாட்டி கையில் காலில் விழுந்து எப்படி ட்ரிப்புக்கு பெர்மிஷன் வாங்கினீங்க? மறுநாட்டி வாங்கி தான் வாங்கினேன். இப்போ போகிறோன்னா சொன்னால பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆஃபீஸ் அஃபிஷியல் மீட்டிங் இருக்குது, ஸோ அர்ஜென்ட்டாக போய் ஆகணும். அப்புறம் சொல்லிட்டு நாங்கள் அவங்க அனுப்ப மாட்டேன். நான் முதல்ல சொன்னேன் எல்லாரும் போகிறாங்க, நான் மட்டும் ஆஃபீஸ் போய் என்ன பண்ணு சொல்லி கேட்டேன். எயிட்டீன் 1884 பிரையன் பார்க்கு நேம் வச்சாங்க. 1911 லைப்ரரியும் ஓப்பன் பண்ணாங்க. 1970 இந்த பார்க்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பப்ளிக்கு சேஃப்டி இல்லாமல் போயிடுச்சு. தென் 1992 பிரையன் பார்க் கார்பரேஷன் இதை ரீஃபர்பிஷ் பண்ணி நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடத்திட்டு வராங்க. பார்க்கை விட்டு வெளியே வந்தோம். கன் ஷூட் இருந்து, ஸோ கன் ஷூட் பண்ணிவிட்டு வேனில் ஏறி ஹோட்டலுக்கு போயிட்டோம். இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல் ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ். கெஸ்ட்டை சந்தனம் வச்சு வெல்கம் பண்ணி வெல்கம் ட்ரிங்காக லெமன் ஹனி டீ கொடுத்தாங்க. தென் ரூம் கீழே வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டோம். இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது.
இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். ஆம்பியன்ஸ்லாம் பக்காவாக இருந்து தென் ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் பஃபட் தான். டைனிங் ஹால் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்து ஹில் வியூவை பார்த்துட்டே சாப்பிடலாம். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் இருந்து. லஞ்ச் முடிக்கவே 3 ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சூசைட் பாயிண்ட் போனோம், அதாவது பசுமை பள்ளத்தாக்கு. இங்கே செம மிஸ்ட் இருந்துச்சு, அதனால் வியூ எதுவுமே தெரியவே இல்லை. தென் குணா கேவ் போயிட்டோம். (1821) பிஎஸ் வார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த இடத்த கண்டுபிடிச்சி டெவில்ஸ் கிச்சன் நேம் வச்சார். தென் 1991 குணா மூவி ஷூட் பண்ணாங்க. அப்போ இருந்து இது குணா கேவ்னு நேம் மாறிடுச்சு. இங்கே உள்ள கேவ்ஸில் விழுந்து 16 பேர் இறந்து போயிருக்கதா சொல்கிறாங்க. இங்கே உள்ள கேவ்ஸ் எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். தென் பைன் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டோம். 1906 to 1908 வரைக்கும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பிராண்ட்ங்கிற ஒருத்தர் இங்கே பைன் ட்ரீஸ்லாம் பிளான் பண்ணார். தென் பின்னாடி வந்த ஜென்ரேஷன் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இப்போ பைன் ட்ரீஸ்லாம் நல்லா வளர்ந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிளேஸ் செம்ம கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். தென் ஹோட்டலுக்கு போயிட்டோம். டின்னர் சாப்பிட்டோம். ஃபுல் பஃபட் அண்ட் லைவ் கவுண்டர். டின்னருமே சூப்பராக இருந்துச்சு. டே 2ல் எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.